ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இமயமலையில் ஒரு பகுதியாக விளங்கும் திருக்கூட்டமலையில் உள்ள குகைக்குள்ளே எழுந்தருளி இருக்கும் அன்னை வைஷ்ணவி தேவிய நாம தரிசித்துக் கொண்டிருக்கோம். இங்கே அன்னை சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி என முப்பெரும் தேவியரின் அம்சமாக காட்சி தருகிறார். கோவில் வருடம் முழுவதும் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். இருபுறமும் பசுமை காடுகளுக்கு மத்தியில நாள் முழுவதும் பக்தர்கள் ஜெய் மாதாதே என்ற கோஷத்துடன் பல்வேறு இன மாநில மக்கள் நடந்து செல்வதை காண்பதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அன்னை வைஷ்ணவி தேவியை வருடந்தோறும் சுமார் 50 லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் தரிசித்து செல்வதாக கோவில் நிர்வாகம் தெரிவிக்கிறது. இங்கே அன்னை வைஷ்ணவி தேவி உறையும் குகையை பவன் என்று கூறுகிறார்கள். இது சுமார் கடல் மட்டத்தில் இருந்து 5200 அடி உயரத்துல இருக்கு. ஜஸ்துமால் என்ற தேவி உபாசகருக்கு மகளாக வைஷ்ணவி தேவி பிறக்கிறார். மங்கையாக வளரும் பருவத்தில் தேவியை கவர்ந்து செல்ல எண்ணி பைரவன் என்ற அரக்கன் துரத்துகிறான். பைரவனிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்த குகையில் ஒளிந்து கொள்கிறாள் தேவி. அங்கே அவளுடைய ஸ்வரூபம் சக்தி வடிவமாக வெளிப்பட வெளியே வந்து குகை வாயிலேயே பைரவனை சம்ஹாரம் செய்கிறார். பைரவனுடைய உடல் குகை வாயிலிலும் தலை பைரவ்காடி என்ற அருகில் உள்ள மலையில் போய் விழுகிறது. இறக்கும் தருவாயில் பைரவன் அன்னையிடம் மன்னிப்பு கேட்க அன்னையும் மனமிறங்கி அவனை மன்னித்து அருளுகிறார். தனது குகை கோவிலை நாடி வரும் பக்தர்களின் பாதம் பட்டு அவன் முக்தி அடைவான் என்று வரமும் அருளுகிறார். அதன்படியே இன்றும் பக்தர்கள் அந்த குகை வாயில மிதித்து உள்ளே செல்கிறார்கள். செல்லும் போது பைரவகாடிக்கு போய் அவனை வழிபட்டு செல்கிறார்கள். சரி, அன்னையின் குகை கோவிலுக்கு எப்படி செல்வது என்ற விவரத்தை நாம இப்ப பார்க்கலாம். மற்ற கோயில்களுக்கு செல்வது போல் நினைத்த உடனேயே இந்த கோவிலுக்கு செல்ல முடியாது. இங்கே வரும் ஒவ்வொரு பக்தர்களையும் அன்னை மனது வைத்து நினைத்தால்தான் அவளை நாம தரிசிக்க முடியும். இங்கு வரும் பக்தர்கள் இதை ஆழமாக நம்புகிறார்கள். வைஷ்ணவி தேவி எழுந்தருளி இருக்கும் இந்த குகை கோயிலுக்கு வர நாம முதலில் ஜம்முவை வந்தடைய வேண்டும். இங்கே வரும் பக்தர்களின் வசதிகளுக்காக சரஸ்வதி தாம் மற்றும் வைஷ்ணவ் தேவி தாம் என்று 2 தங்கும் விடுதியை வைஷ்ணவி தேவி ஆலய நிர்வாகம் உருவாக்கி இருக்கு. ஜம்முவில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கத்ரா என்னும் நகரத்திற்கு செல்லணும். கத்ரா செல்ல ஜம்மு ரயில் நிலையத்தில் இருந்து அரசு பஸ்கள் மற்றும் தனியார் பஸ்கள் பக்தர்களுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. கத்ரா பஸ் நிலையத்தை அடைந்தவுடன் பக்தர்கள் அனைவரும் வைஷ்ணவி தேவியை தரிசிக்க முதலில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பஸ் ஸ்டாண்டிலேயே வைஷ்ணவி தேவி ஆலய நிர்வாகம் பதிவு நிலையத்தை 24 மணி நேரமும் திறந்து வைத்துள்ளார்கள். நமது பெயர், எந்த ஊரில் இருந்து நாம வரோம், எந்த மாநிலம், ஆதார் எண் போன்ற எல்லா விவரத்துடன் பதிவு செய்யணும். நமக்கு ஒரு பதிவு சீட்டு கொடுக்கப்படுகிறது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்னு இதற்கு பெயர். இது இலவசமாக தரப்படுறது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் இருந்தா மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி உண்டு. இல்லை என்றால் மலையின் மேலே இருந்தாலும் திரும்பி அனுப்பப்படுவார்கள். கத்ரா பஸ் நிலையத்துல நாம பதிவு செய்தோம். 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரிகுடா என்ற மலை முகப்பில் உள்ள ராணுவ செக் போஸ்டில் நாம் கொண்டு செல்லும் உடைமைகளை சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. சோதனை முடிந்ததும் அங்கிருந்து வைஷ்ணவி தேவி மலை குகை அடைய 12 கிலோமீட்டர் மலை பிரயாணம் செய்யணும். எனவே அன்னையை தரிசிக்க செல்லும் போது முடிந்தவரை உடைமைகளை குறைத்து கொண்டு சென்றால் மலை ஏறும்போது அதிக சிரமம் இருக்காது. இந்த மலை பிரயாணம் எப்படிப்பட்டது, மலையில போகும் வழியில நாம எதையெல்லாம் தரிசிக்க வேண்டும் போன்ற தகவல்களை நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.